இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதலாம் நாளிலே அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அடுத்ததாக நம்முடைய நிந்தையை அவர் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அழகான வசனம். நாம் நன்கு அறிந்திருக்கிற வசனம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இந்த வசனத்தை நமக்கு அதிகமா சொல்லி கொடுத்திருப்பாங்க. நாமும் அதிகமாக இந்த வசனத்தை என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். இந்த 32 சங்கீதம் முழுவதும் நம்ம அதிகமாக மனப்பாடமாக தெரிந்து வைத்திருக்கிற ஒரு சங்கீதம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க. மனிதர்கள் இடத்துல போய் என்ன செய்வாங்க, ஆலோசனை கேட்பாங்க. ஆலோசனை நமக்கு மிகவும் அவசியம். நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 4 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 14 வசனத்திலே, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை நிச்சயமாக மனிதர்களுக்கு தேவை. பிறருடைய கருத்துக்கள், பிறர் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகள், நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்க நிறைய அனுபவத்தின் வழியாய் கடந்து வந்தவர்கள். முதிர் வயது உள்ளவர்களிடத்துல ஞானம் உண்டு, அனுபவம் உண்டு, ஆலோசனை உண்டு. இன்னும் கூட நீதிமொழிகள் 21:30 வசனத்திலே நாம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, யுத்தமும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஆனால் எல்லாருடைய ஆலோசனையை விட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை மனிதர்களிடத்துல போய் ஆலோசனை நம்ம கேட்டலாம், வெளியே சொல்லலாம். ஆனா சில விஷயங்கள்ல நம்ம யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் வரும். அப்போ அந்த நேரத்துல எந்த ஒரு மனிதன்கிட்டையும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய காரியங்களை, பிரச்சனைகளை சொல்ல முடியாத காரியங்கள் வரலாம். அப்பொழுது நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரணும், இந்த காரியத்துல நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்திலே ஆலோசனை கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், நல்ல முறையில நமக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, மந்திரவாதிகளை தேடி போவாங்க, குறி சொல்லுகிறவர்களை தேடி போவாங்க. அவங்க சொல்றதை கேட்டு அதுக்கு பரிகாரத்தை செய்து அப்படி போகிற மக்கள் அநேகர் உண்டு. ஆனா அதனுடைய முடிவு வேதனையாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல ஆலோசனை கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்கும் போது நிறைய பேர் ஒரு திருமண காரியமா, இதை நான் செய்யலாமா, இந்த நிலத்தை வாங்கலாமா, இப்படி நிறைய போய் ஆலோசனை கேட்பாங்க ஊழியக்காரர்கள்ட்ட. நான் தவறு இல்லை. ஆனா நாம என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து நம்முடைய காரியத்தை ஆண்டவரிடத்துல வெளிப்படுத்தி அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்ம என்ன எப்படி நடக்கணும், நம்ம என்ன செய்யணுங்கிற ஆலோசனையை அவர் நமக்கு சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பிறப்பின் பண்டிகையோடு அவருடைய நாமத்தை நாம தியானிக்கும் போது ஒரு அருமையான பெயர், ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளி விடுதாங்க. ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து நம்முடைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம அவருடைய பாதத்துல நம்ம வைத்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த காரியத்துல உம்முடைய ஆலோசனை எனக்கு என்ன, எனக்கு இதுல உம்முடைய ஞானத்தை தாரும், இந்த காரியத்துல உம்முடைய வழி நடத்துதலை எனக்கு காண்பியும், இதுல நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு நீர் வெளிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அருமையான ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார். அந்த காரியத்தை எப்படி கையாளணுங்கிற விவேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். மட்டுமல்ல, திருமண காரியங்கள் வரும் பொழுது நம்ம சரியான முடிவுகளை எடுக்கணும்னு இருக்கும்போது ஆண்டவற்றை போய் நம்ம ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும், உம்முடைய ஆலோசனையை எனக்கு தாரும், எனக்கு விவேகம் இல்லை, எனக்கு இந்த பிரச்சனைய, இந்த காரியத்தை எப்படி தீர்க்கணும், இதை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியல சுவாமி, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவரிடத்துல போய் நாம் அவரிடத்துல அடிக்கடி
ஒரு நாள் அல்ல, திரும்ப திரும்ப தேவ சமூகத்திலே வந்து ஆலோசனைக்காய் காத்திருக்கிற பொழுது தம்முடைய வழியை நமக்கு அருமையாக அவர் காட்டுவார். தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகைகள் என்ன போனால் அதிகம், கடற்கரை மணரை பார்க்கிலும் அதிகமாம். அவ்வளவு ஆலோசனைகள் அவர் ஆண்டவரிடத்துல இருந்து பெற்று இருக்கிறார். ஒரு இடத்துல நான் யுத்தம் பண்ண போகலாமா ஆண்டவரே, நான் இதுக்கு போகலாமா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பார். ஆண்டவரே நான் எங்க குடியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு செய்தார். ஆண்டவர் அருமையாய் அவரை வழிநடத்தி அவரை கொண்டு வந்தார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார் 73 சங்கீதம் 24 வசனத்திலே, உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்வீர், என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர். இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை தேவை. சிறு பிள்ளைகளுக்கானாலும் வாலிபர்களுக்கானாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆலோசனை தேவை. நாம் வாழ்கிற உலகம் ஆபத்தான உலகம், பயங்கரமான உலகம். நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஞானத்தின்படி அல்ல, இன்னும் பிற மனிதர்களை தேடி அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. எதை தேர்ந்தெடுப்பதுன்னு நமக்கு தெரியாது. ஒருத்தங்கிட்ட கேட்டா அவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம குழம்பி போயிருவோம், எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்மளே என்ன செய்வோம், தடுமாறி போவோம். ஆனா தேவ சமூகத்துல காத்திருந்து ஆலோசனைகளை பெறுகிற பொழுது அவர் கொடுக்கிற ஆலோசனை சரியான பாதையிலே அவர் செல்லக்கூடிய சரியான ஆலோசனையை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையில எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்தாலும் சிந்தித்து கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து, நீர் எனக்கு ஆலோசனை தாரும் ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தும், உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள். அதை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததுனால அவர் தைரியமாய் சொல்லுகிறார், கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாம். எத்தனை நேரம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாலும், எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்டாலும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார், நம்மை போதித்து நடத்துவார். பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதித்து நாம நடக்க வேண்டிய வழியிலே அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம அவர்கிட்ட என்ன செய்யணும், ஆலோசனை கேட்கணும், நாம அவரை தேடணும், நாம ஆண்டவரை விரும்பணும். நம்ம ஆண்டவரோட பேசுகிற பொழுது அவர் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனைகள் மகா ஆச்சரியமானவைகள், உம்முடைய ஆலோசனைகள் மிகவும் உயர்ந்தது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே உம்மிடத்திலே ஆலோசனைகளை கேட்டு தங்களுடைய காரியங்களை சரியாய் செய்ய கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை